முருங்கை. இது மட்டும் இல்லாம இந்த முருங்கைக்கு கிழவி அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான பெயரும் சித்த மருத்துவத்துல கூறப்படுது. வயது முதிர்ந்த கிழவியின் எலும்புகள் வீக்காகி எளிதில் முறிஞ்சுவிடும் தன்மை பெற்றிருக்கும். அதே போலவே இந்த முருங்கை மரமும் எளிதில் முறிஞ்சுவிடும் தன்மையை பெற்றிருக்கிறதுனால இதை கிழவிக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. கண் மருந்துகள்ல சேரக்கூடிய மூலிகையில் இந்த முருங்கை முக்கியமான மூலிகையா இருப்பதால இதை சௌபாஞ்சனம் அப்படி சொல்வதாக இரண்டாவது ஒரு கருத்தையும் சொல்றாங்க. வீட்டுல முருங்கையை நட்டு அதை வளர்த்து வந்து அதுல வர காய் கனிகளை நம்ம சாப்பிட்டு வரனால என்றும் இளமையுடன் இருக்கலாம். அது இல்லாம கையில குச்சி ஊனி நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெறுங்கையோடய நடந்து செல்லலாம். அதுதான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படிங்கறதோட உண்மையான ஒரு மீனிங். முருங்கை விதையை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டு வரதுனால நீர்த்து போன விந்து பிசின் மாதிரி இருக்கும். இந்த விந்து நீர்த்து போகுதல் தான் ஆண்கள்ல குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதுக்கு இந்த முருங்கை விதை பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த முருங்கை விதையிலிருந்து ஒரு வித எண்ணெய் எடுக்கப்படுது. இது உடல்ல உண்டாகக்கூடிய வலியை குறைக்க வெளிப்பிரயோகமா பயன்படுத்தலாம். இந்த விதையில விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி சத்து நிறைய இருக்கு. இந்த விட்டமின் ஏ சத்துக்கு கண்கள்ல உண்டாகக்கூடிய நோயை குறைக்கும் பண்பும் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பும் இருக்கு. இந்த விட்டமின் பி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பண்பு இருக்கு. மேலும் இந்த முருங்கை விதையில சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஜிங்க் போன்ற கனிம சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு.